வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளாதிருக்க அந்நிறுவனம் தீர்மானித்துள்ளது. உலக சந்தையில் எரிவாயு விலை அதிகரித்த போதிலும் உள்நாட்டு எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் எரிவாயு விலைகளை அதிகரிக்காதிருக்க தீர்மானித்துள்ளதாக லிட்ரோ கேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. சிறந்த பங்கு முகாமைத்துவம் மற்றும் செயற்பாட்டு முகாமைத்துவத்தினால் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்க முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கமைய 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயுவின் விலை 3690 ரூபாவிற்கும் 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு 1482 ரூபாவிற்கும் 2.3 கிலோகிராம் சமையல் எரிவாயு 694 ரூபாவிற்கும் தற்போதைய விலைக்கே விற்பனை செய்யப்படும். யாழில் மதுபான சாலையொன்றில் நுழைந்த வன்முறை கும்பல் ஒன்று அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடாத்திய சம்பவம் சிசிடிவி காணொலிகளாக தற்போது வெளியாகியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த 31ஆம் திகதியன்று யாழ் நகரில் உள்ள மதுபான சாலையொன்றிற்குள் கருப்பு துணியால் முகத்தை மறைத்துக் கொண்டு வாள்களுடன் வன்முறை கும்பல் ஒன்று நுழைந்துள்ளது. இதன்போது குறித்த மதுபான சாலையில் மது அருந்திக் கொண்டிருந்தவர்கள் மீது வாள்களால் தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் சிசிடிவி காணொலிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமது வர்த்தக நிறுவனம் சட்ட ரீதியாகவே சுண்ணக்கல் வியாபாரத்தில் ஈடுபடுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உண்மையான விடயங்கள் தெரியாமல் தமது வர்த்தக நிறுவனத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தியதாகவும் சிட்டி வன்பொருள் வர்த்தக நிறுவனத்தின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இச்சம்பவம் குறித்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தான் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வவுனியா நீதிமன்றம் மற்றும் ஹப்பற்றிகொல்லாவ நீதிமன்றத்தில் போலீசார் தாக்கல் செய்த வழக்கில் சட்டத்துக்கு உட்பட்டு சுண்ணக்கல் எடுத்து செல்லப்படுவதாக நீதிமன்றம் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளது. பிரச்சனை இருந்தால் நம்முடன் கலந்துரையாடி தெளிவடைந்திருக்கலாம். அதை விடுத்து விபத்தை ஏற்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தனது வாகனத்தை நடுவீதியில் நிறுத்தி சட்டத்தை தன் கையில் எடுத்தது தவறு என சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேற்று முன்தினம் இரவு சுண்ணக்கல் ஏற்றி வந்த கனரக வாகனம் ஒன்றை மறித்து அந்த வாகனத்தை சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த நிறுவன உரிமையாளர் இவ்வாறு ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீ சாய் முரளிக்கும் இடையிலான சிநேகபூர்வமான சந்திப்பு இன்றைய தினம் காலை ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் இந்திய துணை தூதரக முதன்மை நிர்வாக அதிகாரி ராம் மகேஷ் பங்கேற்றிருந்தார். இதன்போது ஆளுநர் மற்றும் துணை தூதுவர் இருவரும் பரஸ்பரம் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்திய அரசாங்கத்தால் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட மற்றும் முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்களுக்கு வடக்கு மக்கள் சார்பில் ஆளுநர் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். புதிய ஆண்டில் இந்திய அரசாங்கத்திடம் இருந்து எவ்வாறான உதவிகள் தேவை என்பது தொடர்பில் இந்திய துணை தூதுவர் ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எலிக்காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் நேற்று முன்தினம் 2 உயிரிழப்புகள் சம்பவித்துள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் 202 நோயாளர்களின் தகவல்கள் கிடைக்கப்பெற்ற நிலையில் 94 பேருக்கு இந்த எலிக்காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 10 நோயாளர்கள் எலிக்காய்ச்சல் நோய்க்கு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இவர்களில் 7 பேர் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையிலும் 3 பேர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 3 பேர் எலிக்காய்ச்சல் நோய் என்ற சந்தேகத்துடன் புதிதாக மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விவசாயிகள், கடல் நீரில் மீன்பிடிக்க செல்பவர்கள் மற்றும் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த தடுப்பு மருந்தை உங்களது சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவுக்கு சென்று தடுப்பு மருந்தினை பெற்றுக் கொள்ளுமாறும், பெரும்பாலான உயிரிழப்புகள் தாமதமாக சிகிச்சைக்கு வந்த காரணத்தினாலேயே சம்பவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த காலப்பகுதியில் டெங்கு நோய் மற்றும் எலிக்காய்ச்சலின் தாக்கம் காணப்படுகின்றது. எனவே ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் தாமதிக்காமல் அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு செல்லுமாறும், கால்நடைகளில் இருந்து பரவுகின்றதா என்பது தொடர்பான பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றதுடன் அநேகமாக அதன் பெறுபேறுகள் அடுத்த வாரத்தில் வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
சட்டவிரோதமான மதுபானங்களை அருந்துபவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் குறைந்த விலையில் தரமான மதுபானம் ஒன்றை தயாரிப்பதற்கான யோசனையை அரசாங்கம் முன்வைத்துள்ளதாக அமைச்சர் சுனில் ஹிந்துன்னேத்தி தெரிவித்துள்ளார். எலவத்து சீனி தொழிற்சாலைக்கு கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்த அமைச்சர் அங்கு இடம்பெறும் பணிகளை பார்வையிட்டு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறைந்த தரத்திலான சோளங்களை பெற்று 180-190 ரூபாய் செலவில் எத்தனால் ஒரு போத்தல் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்த எத்தனால் ஊடாக உற்பத்தி செய்யப்படும் மதுபானத்தை தான் 3000 ரூபாவுக்கும் அதிகமாக விற்பனை செய்கின்றனர். இதனை வாங்கி அருந்த முடியாதவர்கள் சட்டவிரோத மதுபானங்களை அருந்துகின்றனர். இதனால் அவர்களது வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்படுகின்றது. பெலவத்து மற்றும் செவனகல சீனி தொழிற்சாலைகளில் சீனி உற்பத்தியின் பின்னர் எஞ்சும் திரவியம் ஊடாக தரமான மதுபானத்தை உற்பத்தி செய்ய முடியும். குறைந்த விலையில் மதுபானம் ஒன்றை தயாரிப்பதற்கான யோசனையை முன்வைத்துள்ளோம். மக்களை மது அருந்த அரசாங்கம் ஊக்கப்படுத்துவது அல்ல. இதன் நோக்கம் மது அருந்துபவர்கள் மற்றும் சட்டவிரோத மது அருந்துபவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது அவசியம். அதே போன்று மக்கள் உள்நாட்டு சீனியை கொள்வனவு செய்ய வேண்டும். இறக்குமதி செய்யப்படும் சீனிகளின் தரம் தொடர்பில் எவ்வித உத்தரவாதங்களும் இல்லை. வெள்ளை நிற சீனிகளில் எவ்வாறான ரசாயன பொருட்கள் கலக்கப்படுகின்றது என்பது பற்றி தெரியாது. இவை தொடர்பில் ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளோம் என்றார். வெலிகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கப்பரத்தோட்டை வள்ளிவெலு வீதியில் நடந்து சென்ற 5 பேரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்றைய தினம் அதிகாலை 1 மணியளவில் 3 மோட்டார் சைக்கிள்களில் வந்த இனம் தெரியாத நபர்கள் இவ்வாறு துப்பாக்கிச் சூடு நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2 பேர் மீது இவ்வாறு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கப்பரத்தோட்டி பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய நபர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதுடன் காயம் அடைந்தவர் அதே பகுதியை சேர்ந்த 29 வயதுடையவர் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என கூறியுள்ள போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் வேலணை துறையூர் பகுதியில் பெருமளவான விவசாய பூச்சிக்கொல்லி மருந்து போத்தல்களுடன் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இக்கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவில் இருந்து எடுத்து வரப்பட்டு குறித்த பூச்சிக்கொல்லி போத்தல்களை வாகனம் ஒன்றில் எடுத்து செல்ல முற்பட்ட வேளை போலீஸ் விசேட அதிரடி படையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த பூச்சிக்கொல்லிகளின் பெறுமதி 50 மில்லியன் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது கைது செய்யப்பட்ட 4 ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்க மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.